சவுத் ஆஃப்ரிக்கா வெர்சஸ் நியூசிலாந்து செமிஃபைனல். இதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த ஒரு கிரிக்கெட் ஃபேனாக பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 5 வயசுலேருந்து கிரிக்கெட் பார்க்குறேன். இப்போ எனக்கு 30 வயசு ஆகுது. ஸோ இத்தனை வருஷத்தில் இந்தியா இல்லாமல் மற்ற கிரிக்கெட்டிங் கண்ட்ரீஸ்லன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 3 டீம் ரொம்ப பிடிக்கும். ஒன்று வெஸ்ட் இண்டீஸு, இன்னொன்று சவுத் ஆஃப்ரிக்கா, இன்னொன்று நியூசிலாந்து. இதில் வெஸ்ட் இண்டீஸ் நம்ம கூட போன மேட்ச் கிட்டத்தட்ட ஒரு குவார்ட்டர் ஃபைனல் மாதிரியான கேம் அதில் விளையாடி எலிமினேட் ஆகிட்டாங்க. இப்போ இந்த மீதி இருக்க சவுத் ஆஃப்ரிக்காவும் நியூசிலாண்டும் சேர்ந்தே செமிஸ் விளையாடுற மாதிரி ஒரு நிலைமை இப்போ வந்துடுச்சு. இப்போ இதில் யார் ஜெயித்தாலுமே தோக்க போகிற அந்த இன்னொரு டீமை நினச்சி லைட்டாக ஒரு சின்ன வருத்தம் கண்டிப்பாக எனக்கு இருக்கும். உங்களில் எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கீங்கன்றதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது போக யார் ஃபைனல் வந்தால் இந்த 2 டீமில் நல்லா இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். எனக்கு என்ன தோணுதுன்னா, லாஸ்ட்டு 2-3 இயர்ஸாக நிறையா விஷயங்களை சவுத் ஆஃப்ரிக்கா கரெக்டாக பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த காரணத்துக்காக இந்த ஃபைனலுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா வந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு என்னங்கிறதையும் கமெண்ட்ஸில் விடுங்க. மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதை டீட்டெயில்டாக பேசுவோம்.